வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சத்யராஜ். வணக்கம். யார் இந்த ஜக்கி வாசுதேவ்? அவருடைய மனைவி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதோட பின்னணி என்ன? இல்லை, அவங்க மனைவி காணாமல் போனது, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய பாடி எரிக்கப்பட்டுச்சு. அதனால் அவங்க மாமனார், அதாவது ஜக்கி வாசுதேவனுடைய மனைவியினுடைய தந்தை வழக்கு போட்டார். அந்த வழக்கு 2000 ஆண்டுகளில் அந்த வழக்கு நிற்கலை, தள்ளுபடி ஆயிடுச்சு. அடிப்படையில் இவங்க மனைவிக்கும் இவருக்குமான உறவு என்ன அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இவர் ஒரு கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர். இவருடைய பேர் ஜெகதீஷ். இவர் 1957 பிறக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு கோழி பண்ணை வைக்கிறார். அதுக்கு பிறகு செங்கல் சூளை வைக்கிறார். இது இல்லாமல் சில நிறுவனங்களை உருவாக்கி, அது என்ன நிறுவனங்கள், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான நிறுவனங்களை உருவாக்கி தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவர் ஒரு ஆசிரமத்துக்கு போகிறார். அந்த ஆசிரமத்துக்கு பேர் என்னென்னா ரிஷி சம்ஸ்கிருதி வித்யா கேந்திரா, SSYன்னு சொல்லுவாங்க. அதாவது சயின்ஸ் ஆஃப் சைலன்ஸ் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரமம் எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா 1980களிலேயே இந்த ஆசிரமம் 75களுக்கு பிறகு இந்த ஆசிரமம் உருவாக்கப்படுது. ஆனால் பதிவு செய்யப்படுறது 1982. இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆசிரமம். இந்த ஆசிரமத்தினுடைய குரு ரிஷி பிரபாகரனுடைய மடத்தில் போய் யோகா கற்றுக்கிறதுக்காக அவர் போகிறார் ஜக்கி வாசுதேவ். அங்கே தான் ஒரு மனைவி அவர் பார்க்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்படுது. திருமணம் பண்ணிக்கிறாங்க. 90களில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த பொண்ணு பேர் தான் ராதே. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் 82ல் அங்கே மடத்தை அஃபீஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு போய் ஒரு மடம் உருவாக்குறதுக்காக, யோகா மடத்தை உருவாக்குறதுக்காக அனுப்பி வைக்கப்படுறார். அப்படி அவர் இங்கே வந்தவர் அவர் பேர்லேயே சொந்தமாக நிலத்தை வாங்கி ஒரு மடத்தை உருவாக்குறார். கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரம், அந்த ஊர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே நிலத்தை வாங்கி அவர் அந்த ஆசிரமத்தை உருவாக்குறாரு. அவர் எப்போ உருவாக்குறாருன்னா 1990களிலேயே உருவாக்குறாரு. அப்போ சும்மா குடிச்ச மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு 4 யோகா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் செட்டில் ஆகிறார். அவங்க மனைவியோட வர்றாரு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே இந்த செட்டப்பை உருவாக்கி 92ல் ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது, அவர் ஏற்கனவே ஒரு மடத்தில் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த மடத்தோட லிங்கை முழுசாக கட் பண்ணிடுறார். அங்கே அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள், யோகா பயிற்சிகளை வச்சு இங்கே ஒரு யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப 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 ஒரு செக்யூலராக தான் இருக்கார். அவர் இந்துத்துவவாதியாக தன்னை ஒருபோதும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. நான் ஒரு பெரிய மலையில், அந்த மலை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி மலை, கர்நாடகாவில். அந்த மலையில் நான் உட்காந்து ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஞானம் கிடைச்சிது. அதுக்கு பிறகு நான் இயல்பு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன். அது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நான் ஒரு துறவி ஞானம் கிடைச்சிது அப்படிங்கிறாரு. மனைவியோட தான் இங்கே ஆசிரமம் இருக்க வர்றாரு. அவர் குழந்தையோட தான் இங்கே வர்றாரு. இங்கே ஆசிரமத்தை ரெடி பண்ணுறாங்க. அந்த ஆசிரமம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுது, ஒரு பெரிய பில்டிங்காக மாறுது. அதுக்கு அடுத்தடுத்து நிறைய நிலங்களை வாங்குறாரு. அவருக்கு ஏற்கனவே இருந்த ஆசிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆசிரமத்தோட டையப்பை முழுசாக நிறுத்திட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா 1997ல் திடீர்னு ஜக்கி வாசுதேவனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு கால் வருது. இப்படி உங்கள் பொண்ணு மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க, அவங்களுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்து விட்டது, அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க, இந்த மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அவங்க அப்பா ரொம்ப பதறி போய் அவர் கிளம்பி சென்னைக்கு, அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறார். அவர் அந்த ஆசிரமத்துக்கு போகிறார். அங்கே போய் பார்க்கும்போது மகள் அவரால் பார்க்க முடியல. ஏன்னா மகளுடைய உடல் எரிக்கப்பட்டுருச்சு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ரிலீஜியஸாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க அப்பா இல்லை என் பொண்ணு ஏன் எரிச்சிங்க, பாடி நான் பார்க்கவே இல்லை, அப்படியே நீங்கள் புதைச்சிருக்கலாமே, வழக்கமாக தானே எங்கள் குடும்ப நடைமுறைப்படி நாங்கள் புதைக்க தானே செய்வோம், நாங்கள் எரிக்க மாட்டோமே, நீங்கள் புதுசாக ஏன் எரிச்சிருக்கீங்க? யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சமாதி அடையக்கூடியவங்களுடைய உடல் எரிக்கப்படாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான சித்தர்களாக இருக்கட்டும், இல்லை மகா சமாதி அடையக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உடல் மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அப்படின்ற பேரில் கூட ஒரு போய் உட்காந்துருவாங்க, மூடிடுவாங்க, அவங்க உயிர் பிரிஞ்சு சொல்லுவாங்க. இவர் மகா சமாதின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க உடல் எரிக்கப்பட்டதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது போலீஸ் ஸ்டேஷனில் பெங்களூர்லேயே கம்ப்ளைண்ட்டாக மாறி அந்த கம்ப்ளைண்ட் திருப்பி சென்னைக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறுது. பேப்பர்லாம் நியூஸ் வந்திருக்கு. என் பொண்ணை இவர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வழக்கு கொடுத்துருக்காரு. பிற்பாடு அந்த வழக்கு 1999 வருஷம் அந்த வழக்கு மூடப்படுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருத்தங்க மகா சமாதி அடைகிறாங்க, ஒரு மரணம் நடக்குது, கண்டிப்பாக போலீஸ் போயிருக்கணும் இல்லையா? இது என் மனைவி மகா சமாதி அடைஞ்சாங்க, உயிர் பிரிஞ்சிருச்சு, இறந்துட்டாங்க, இது போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒரு மரணம் நடந்திருக்கு ஒரு ஆசிரமத்துக்குள்ளே, அது குறித்து ஒரு பதிவு போலீஸால் பதிவு பண்ணப்பட்டிருக்கணுமா இல்லையா? அப்படி சும்மாலாம் எல்லாருமே இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் மகா சமாதி அடைய போகிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி உட்காரேன், ஃபார் எக்ஸாம்பிள் 24 மணி நேரத்தில் என் உயிர் பிரிஞ்சுதுன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன நடைமுறை? இங்கே போலீஸ் வரணும் இல்லை இந்த பாடி எடுக்கிறதுக்கு, இவர் ஏன் செத்தாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லை, முதல்ல இவர் யார், ஏன் செத்தார், எந்த ஊருக்காரரு,
முதல்ல மகா சமாதினா என்னன்னு லா அண்ட் ஆர்டர் என்ன சொல்ல வருது, இது எல்லாமே ஒரு கொஷனபிளான விஷயம். அப்போ இந்த எந்த கொஷனுக்குமே உட்படுத்தாமல், எந்த சட்டத்திட்டங்களுக்கும் வந்து முறைப்படுத்தாமல், இவங்க வாட்டுக்கு பிளைனாக அந்த பொண்ணு அவங்க வந்து சமாதி அடைஞ்சிட்டாங்க, இவங்க எரிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்து வழக்கு கொடுத்து வழக்கு பெரிய விஷயம் மாறுது. ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கும் போது தான் இவர் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் சரி செஞ்சதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதலாக ஒரு பெரிய லிங்கத்தை கட்டுறாரு. அந்த இடத்துல மெர்க்குரியை பயன்படுத்தி ஒரு லிங்கத்தை கட்டுறாரு. அதுதான் அங்கே ஒரு ஃபேமஸாக மாறுது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அந்த ஆரோவில்னு ஒரு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனில் அதே பேட்டர்னில் ஒரு பெரிய டூம் மாதிரி கட்டி அதில் நடுவில் வந்து ஒரு மெர்க்குரி தியான லிங்கம்னு சொல்லி ஒரு லிங்கத்தை வச்சு அவர் வந்து பூஜை பண்ணி அதை ஒரு ஃபேமஸாக மாற்றுறாரு. அது ஒரு பெரிய ஃபேமஸான விஷயமா மாறுது. அந்த தியான லிங்கம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வந்து அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு ஒரு தொடர் எழுதுறாரு. ரொம்ப ஃபேமஸான தொடர். அவர் தமிழ்நாடு முழுக்க முழுக்கெல்லாம் அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது. விகடன் மாதிரியான வார பத்திரிகைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. மூளை முழுக்கெல்லாம் ஜக்கி வாசுதேவை கொண்டு சேர்த்துனது ஆனந்த விகடன் தான். அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொன்னார். எல்லாரும் ஆசைப்படுங்க, எல்லாம் நல்லா இருங்க. இது ஒரு சாமி துறவு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அனைத்துக்குமே ஆசைப்படணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை ஒரு அந்த டோன்ல நிறைய விஷயத்த அவர் பேசுறாரு. இல்லை, புத்தர் அதுக்கு மாற்றாவே சொல்லுவார், ஆசைதான் எல்லாத்துக்கும் பக்கம் அரிஸ்திவாரம் ஆசையை துறங்குன்னு சொல்லும்போது ஒரு அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு புத்தரே வந்து ஒரு பெரிய ஆசைக்காரர் தான், ஏன்னா எல்லாரும் ஞானம் அடையணும்னு ஆசைப்பட்டாரு, அவரே ஒரு பெரிய ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி புத்தருக்கு ஒரு விவேக்கானம் கொடுப்பாரு. பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி வந்து இவருக்காக ஒரு பெரிய ஸ்லாட்டை ஒதுக்கி வாரத்துக்கு ஒரு முறை இவர் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் பேசுவார். இந்த 2 நிகழ்ச்சியுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுக்குது. செலிபிரிட்டிகளை வச்சு தன்னை அவரே இன்டர்வியூ எடுத்துக்கிறாரு. ஏதோ விஜய் டிவிலாம் பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த செலிபிரிட்டிகளில் மிகப்பெரிய முக்கியமான அரசியல் தலைவர்களே போய் உட்காந்துருக்காங்க. நாம் இன்னைக்கு மதிக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களே உட்காந்து ஜக்கி வாசுதேவ் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்த ப்ரமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய ஒரு வெகுஜன ப்ரமோஷனாக மாறுது. இந்த வெகுஜன ப்ரமோஷனை பயன்படுத்தி கொண்டு ஐடி கம்பெனிகளுக்குள்ளே போய் நான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை சாம்பவி மகாமுத்ரா இது மாதிரியான சில ப்ரோக்ராம்ஸை ரெடி பண்ணி பேசிக் ப்ரோக்ராம்ஸ்னோடாக ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ இதுதான் இவருடைய வளர்ச்சி. இப்படி தான் வர்றாரு. இது அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கொடுக்குது. 1994 2011 இடைப்பட்ட காலத்தில் பல கட்டிடங்களை வெள்ளையங்கிரி ரிசர்வ் ஃபாரஸ்டினுடைய காட்டை ஒட்டி கட்டுறார். காட்டிலிருந்து 140 மீட்டருக்குள்ளே ஒரு 400 மீட்டரு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல 140 மீட்டருக்குள்ளே ஒரு நிறைய கட்டடங்களை கட்டுறார். 1994 2011 வரைக்கும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பிற்பாடு 2011 இது பிரச்சனையாக மாறுது. அப்போவே சில அதிகாரிகள் போய் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 63,000 ஸ்கொயர் மீட்டர் நிலம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு வனப்பகுதி அப்படிங்கிறதான் வந்து பார்த்திபன் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரி இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றாரு. இந்த பார்த்திபன் அதிகாரி ஏன் அங்கே போறாரு அப்படின்னா 94 2011 வரைக்கும் 63,000 ஸ்கொயர் மீட்டர். இந்த 63,000 ஸ்கொயர் மீட்டரில் இவங்க எந்த அப்ரூவலுமே வாங்காமல் கட்டிட்டாங்க. இவர் ஏன் போறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 470 ஸ்கொயர் மீட்டர் வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்காக ஒரு ஜக்கி ஆசிரமத்துக்கு போய் பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 63,000 ஸ்கொயர் மீட்டருக்கே நீங்கள் அப்ரூவல் வாங்கலையே அப்படிங்கும்போது அவர் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஒரு கடிதத்தை கொடுத்துறாரு. கிட்டத்தட்ட 87 அந்த ஆண்டு 2011 மட்டும் 87 தடவை யானைக்கும் மனிதர்களுக்குமான சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறார். யானையினுடைய வழித்தடங்கள் மறைக்கப்படும் போது அது காடுகளுக்குள்ளே போகும், கிராமங்களுக்குள்ளே போகும், மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளே போகும், மக்களுடைய நடமாட்ட பகுதிகளுக்குள்ளே போகும், விவசாய பயிர் நிலங்களுக்குள்ளே போகும். இந்த சிக்கல்கள்லாம் தேதி வாரியாக அவர் குறித்து அந்த அதிகாரி பார்த்திபன் அப்படிங்கிறவர் ரெக்கார்டோட வந்து கொடுக்குறாரு. இது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து நீங்கள் வந்து 140 மீட்டருக்குள்ளே கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹில் ஏரியா கன்சர்ன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹில் ஏரியா கன்சர்ன் அத்தாரிட்டியின் சார்பாக திருநாவுக்கரசு அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து எலிஃபென்ட் காரிடருக்குள்ளே கொண்டு வந்து இதை கட்டியிருக்கீங்க, யானை வழித்தடத்தில் கட்டியிருக்கீங்கன்னு அவர் ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரி பார்த்திபன் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு திருநாவுக்கரசு கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் வேத பாடசாலையை அவங்க உள்ளே உருவாக்கியிருக்காங்க, ஒரு ஸ்கூலை கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து எந்த விதமான அப்ரூவலும் வாங்கலை. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையிட்டு நீங்கள் ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க. நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்கள் படிப்பு சொல்லித்தரீங்க அப்படின்னா அது ஒரு கல்வியாக சிலபஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையிட்ட முறையாக நீங்கள் அனுமதி பெறணும். அது பல்வேறுபட்ட நீங்கள் ஒரு கட்டடம் கட்டினாவே நீங்கள் வந்து டவுன் ஏரியா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் ஹில்ஸ் ஏரியா கட்டும்போது நீங்கள் வந்து ஹில் ஏரியா கன்சர்ன் அத்தாரிட்டி வந்து நீங்கள் வாங்கணும். இதெல்லாம் எதுவுமே வாங்காமல் நீங்கள் வாட்டுக்கு எல்லாமே இல்லீகலாக
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2012 என்ன நடந்துச்சு அப்படின்னா, டெபுட்டி டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரி வந்து இது எல்லாத்தையும் நாங்கள் இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையும் வந்து அரசாங்க சார்பாக இருக்குது. இதுக்கு பிறகு கோயம்புத்தூர் கலெக்டர் எலக்ட்ரிசிட்டி தண்ணி இது ரெண்டையும் நாங்கள் கட் பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்க ஒரு கடிதம் அமைச்சிருக்காங்க. நீங்கள் முறையாக அனுமதி பெறாமல் தொடர்ச்சியாக கட்டிடங்கள் கட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ப்ரூவ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ப்ரூவ் எப்போ வெளிவருதுன்னா 2012 2017 வரைக்கும். அந்த 2011 அப்போ பார்த்திபன் அதிகாரி முதல்ல அவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, கொடுத்ததுலேருந்து 2012 17 வரைக்கும் பல டிஸ்கஷனை இது தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தான் யோகி ஒரு ஐடியாவை போகிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவனுக்கு ஒரு தலை வைக்க போகிறேன், ஒரு சிலை வைக்க போகிறேன், தலை வைக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தலையை வச்சு அது திறக்கிறதுக்கு மோடியை கூப்பிட்டுறாரு. மோடி உள்ளே வந்ததுக்கு பிறகு சினாரியோ எல்லாமே மாறுது. டவுன் பிளானிங் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹில் ஏரியா கன்சர்ன் போர்டாக இருக்கட்டும், இல்லை கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ஆர்டர்ஸ்லேருந்து சில விஷயங்களை பின்வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய ஜனாதிபதி வர்றாங்க, திரௌபதி முர்மு போய் பங்கேற்கிறாங்க சிவராத்திரி நிகழ்ச்சியில். மோடி போய் அங்கே வந்து டான்ஸ் ஆடுறாரு. சிவராத்திரி நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான 10,000 20,000 கார் போய் வருது, பஸ் போய் வருது, வேன் போய் வருது, மக்கள் நடமாட்டம், மியூசிக்கு, ஸ்பீக்கரை வச்சு ஓன்னு கத்துறானுங்க விடிய விடிய. காட்டு விலங்குகளுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து, இறைச்சல், மோசமான சவுண்டு பொல்யூஷன் இல்லையா? ரோடு வாகனம் போய் வருது, எவ்வளவு ஒரு பாம்பு அடிபட்டு செத்தா கூட வனத்துறைக்குள்ள இது ஆபத்து தான். அது ஈக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இது எல்லாமே எப்போ சமன்படுத்தப்படுது அப்படின்னா, மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2014 பல கேம் ஆடப்படுது. அதில் அந்த கேமை அவருக்கு முன்னாடி இருந்தே லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் மோடி வர வரைக்கும் அவர் சைலண்டாக இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோடி வந்ததுக்கு பிறகு தன்னை வந்து பல்வேறு ப்ரொஜெக்ஷனில் காமிக்கிறார், பல கேம்பெயின் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சேவ் சாயில்னு ஒரு கேம்பெயினை உருவாக்குறாரு, காவேரி நதியை காப்பாற்றுறன்னு ஒரு கேம்பெயின் உருவாக்குறாரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ தமிழ்நாடு டெம்பிளை வந்து ஃப்ரீ பண்ணணும், விடுதலை பண்ணணும். யார்கிட்ட இருந்து? தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்துன்னு ஒரு கேம்பெயினை பண்ணுறாரு. தன்னுடைய இந்துத்துவா முகத்தை காமிக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட் யாரோட? மோடியோட. நீங்கள் வந்து இதெல்லாம் சட்டப்படி நியாயம்னு எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டா நான் வந்து இந்த கோயில் விடுக்கிற போராட்டம், இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பல நாள் அஜெண்டா. இந்த கோயில் வந்து ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அவங்க போட்ட அஜெண்டாவினுடைய வெளிப்பாடை ஜக்கி வாசுதேவ் பேசுகிறார். கோயம்புத்தூரில் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் கூடி நின்று சில விஷயங்கள் பேசினதில் இந்த கோயில் விடுவிக்கிற ஒரு போராட்டம். அதுக்கு வந்து ஜக்கி வாசுதேவ் பாட்டெல்லாம் போட்டு உருக்கமாக கோயிலெலாம் அழிஞ்சு கிடக்கு அப்படின்னு ஒரு சீனை போட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறாரு. இன்னைக்கு சேகர் பாபு கிட்ட அதுக்கு வசமாக அவர் சிக்கிட்டார். ஏன்னா அவர் வந்து சேகர் பாபு கிட்டத்தட்ட 2000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் நடத்தி பல்லாயிரம் கோடி மதிப்பிலான நிலங்களை ஆக்கிரமித்து அறநிலைத்துறையை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அவர் காமிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து ஜக்கி வாசுதேவ் வசமாக மாட்டிட்டார். அப்போ காவேரிக்காக நான் ஒரு பெரிய ரேலி நடத்தினேன் அப்படின்னாரு. காவேரி ரேலிக்கு நீங்கள் என்ன நடத்துனீங்க? காவேரி நதி முழுக்க நான் மரத்தை நட்ட போகிறேன், ஒரு மரத்துக்கு 42 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 10,622 கோடி வசூல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த காசு எங்கேன்னு தெரியல. ஸோ அப்போ இவர் தொடர்ச்சியாக ஒரு பெரும் பொய் பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டே இருந்தார். மோடி வந்ததுக்கு பிறகு அவர் நிலம் குறித்து அவர் யானை வழித்தடத்தை மறைத்து காட்டு வனவிலங்குகளுக்கு ஆபத்தான சில இறைச்சலான வேலைகளை செய்கிறது, வன பாதுகாப்புக்குள்ள இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கட்டிடங்களை கட்டினது மாதிரியான பல முறைகேடுகளில் ஈடுபட்ட ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவே அவர் வெளியே செய்ய ஆரம்பித்து அவர் மொத்தமாக நீங்கள் மாட்டிக்கிட்டார். ஸோ அப்போ அதில் இது எல்லாமே வந்து அவர் கட்டடம் கட்டினது இது எல்லாமே முறைகேடு. இதெல்லாம் ஒரு பெரிய முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்படி கட்டடம் கட்டி அங்கே மனுஷங்களை அசைன் பண்ணுற இடத்துல உள்ள வேத பாடசாலைன்னு வச்சு குழந்தைகள் உள்ள கொண்டு வர்றாங்க, பெண்கள் உள்ள கொண்டு வர்றாங்க, அதுக்குள்ள டாக்டர் இருக்கான், அந்த டாக்டர் ஃப்ராட் பண்ணுறான். இப்போ இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தனக்கான ஒரு பெரிய கேம்பெயின். சிவராத்திரி அன்னைக்கு இந்தியாவில் 21 மீடியாக்கள் அவருடைய நிகழ்ச்சியை நேரடியாகவே ஒளிபரப்புறாங்க. அரசியல் குறித்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க தீவிரவாதிகள்னு பேசுறாரு. 8 வழிச்சாலை போடாமல் நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. நீ யோகா கற்றுக் கொடுக்க வந்து ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கணும், மோட்சத்தை உருவாக்கணும்னு வந்தவனுக்கு உனக்கு என்னடா 8 வழிச்சாலை, உனக்கு என்ன ஸ்டெர்லைட்டை பற்றி? நான் என்ன கேட்குறேன், நீ ஏன் முதல்ல கொண்டு வெள்ளியங்கிரி மலையில் ஆசிரமம் வச்சிருக்க? ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்தில் கொண்டு ஆசிரமம் கட்டுறேன். ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்துலேயே நாங்கள் வேணால் 100 ஏக்கரா தமிழ்நாடு கவர்மெண்ட் பேச்சு வாங்கி தரோம். பக்கத்தில் ஸ்டெர்லைட் ஆலை இருக்கும், பக்கத்தில் ஜக்கி வாசுதேவ் உட்காந்து மூச்சு பயிற்சி சொல்லி கொடுப்பார், ஆசிரமம் வச்சு நடத்துவார். பண்ண வேண்டியது தானே? நீ தான் யோக்கியனாச்சே, நடத்து. உனக்கு எதுக்கு வந்து ஸ்டெர்லைட் ஆலையை பற்றியான பிரச்சனை? ஸோ அப்போது இது எல்லாம் அவர் பேசுகிறாரு. இந்த ஆசிரமத்துக்குள்ளே பல மர்மமான முறையில் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. அது யோகா கற்றுக்க வந்த பெண்கள் பாதியோட காணாமல் போகிறாங்க. உள்ளே வந்தவங்க நான் வரவே இல்லைன்னு சொல்லி உள்ளே செட்டில் ஆகிறாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளை நடக்கும்போது
தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ரெண்டு விஷயத்திலையுமே தொடர்ந்து நெருக்கடிகள் வந்து ஜக்கிக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சமீப நாட்களில் எந்த நெருக்கடியும் இல்லாமல் அவர் சுதந்திரமாக இருக்கிறது காரணம் மோடியினுடைய ஆதரவு. இப்போ இந்த வழக்கில் ஒரு தந்தையினுடைய குமுறலாக அவர் போட்டிருக்கக்கூடிய வழக்கால முதல் முறையாக போலீஸ் உள்ள நுழைஞ்சிருக்கு. இப்போ நமக்கு என்னன்னா ரெண்டா பிரிச்சுக்கணும் வழக்கை. உள்ள இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், இவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதே சமயத்தில் ஆசிரமத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் அவங்க வந்து எப்படி வந்து எதன் அடிப்படையில் ஐடி கொடுத்துருக்கு, அதாவது அவங்களுக்கு வந்து வருமான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது குறித்தான முறையான விசாரணைகள். இன்னொரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடந்துச்சு, யாரெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி கலெக்டர், டெபுட்டி டைரக்டர் ஆஃப் டவுன் பிளானிங்கு, அதுவும் இல்லாத ஹில் ஏரியா அத்தாரிட்டி எல்லாருமே இதை வந்து யானை வழித்தடம் ஆக்கிரமிப்புன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு அது சைலண்டாக இருக்குது. இந்த 3 ஏரியாவுமே ரொம்ப தீவிரமாக விசாரிக்கப்பட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது தான் ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கக்கூடிய ஒரு போலீஸ் சாமியார் ஒட்டுமொத்தமாக அம்பலப்படுத்தப்படுவார். அவருடைய அயோக்கியத்தனங்கள் தடுத்து நிறுத்தப்படும். தொடர்ச்சியாக பார்ப்போம். காரணம் என்னன்னா, ஜக்கி அவர்கள் மீது இதற்கு முன்னாடி நிறைய வழக்குகள் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளார போயிருக்கக்கூடிய காவல்துறை அப்படின்றது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்க முடியுது. ஒரு 30 ஆண்டு கால தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் விழுந்த ஒரு அடியாவே ஜக்கிக்கு இது இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. நன்றி சத்யா.